அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அண்ணா பல்கலைக்கழகம் மறுத்திருக்கிறது. உண்மையில் நடந்தது என்ன? நம்மளுக்கு கால் என்ன எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படிதான். நடிகர் வடிவேலுவின் வீடு தேடி வந்தது கௌரவ டாக்டர் பட்டம். அந்த பட்டத்தை வாங்கி பெருமிதம் கொள்வதற்குள் அது போலி என்ற செய்திதான் தற்போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். என் கையில தான். அழைப்புதல்களில் மட்டுமே அச்சிடக்கூடிய அரசு முத்திரையும் சட்டவிரோதமாக அச்சிட்டிருந்தது. இதனால் அண்ணா பல்கலைக்கழகமே தங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதாக விழாவுக்கு வந்திருந்தவர்கள் நம்பிவிட்டனர். இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலில் தான் விருந்தினராக மட்டுமே பங்கேற்றதாக விளக்கம் அளித்துள்ளார். தான் எந்த பரிந்துரை கடிதமும் கொடுக்கவில்லை என்றும் தனது கையெழுத்து மோசடியாக பயன்படுத்தப்பட்டிருப்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இல்ல சார், நான் 2 பேருக்கு சான்ஸே இல்லை சார். என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீல் போடக்கூடாது. நான் ஆஸ் ஏ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஐ am not expect to put any if somebody misused it, I am not responsible for that. You know the retired judge சொன்னா ஹை கோர்ட் சீல் தான் போடலாம் முடியும். அது கூட ரிட்டையர்ட் நம்பர் போடக்கூடாது. உங்களுடைய கையெழுத்து அதுல இருக்கு அப்படின்னு அவர் காட்டுறாரு பிரஸ் கிட்ட. நிச்சயமா இருக்கா சார்? நான் சேலஞ்ச் பண்றேன். நான் அப்படி இருக்கிறேன், அதை ஃபோர்ஸ் பண்ணிக்க. நான் போடவே இல்லை, போட முடியாது என்னால. அதே நேரம் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்திய ஹரீஷ் என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் கடிதம் கொடுத்தது உண்மை என்றும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே பட்டங்கள் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நான் யாருக்கு லெட்டர் கொடுத்தேன்? நான் கொடுக்கல யாருக்குமே. நம்ம கவுன்சில் சைட்ல இருந்து வந்தது சார். உங்களுடைய சைன் போட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லியிருந்தாரு. யாரு கவுன்சிலர்? புரியல சார். நான் கொடுத்ததாக கையெழுத்து போட்டு லெட்டர் வந்து உங்களுக்கு. நான் எந்த லெட்டர் கொடுக்குற பழக்கம் கிடையாது எப்போதுமே. உங்க ஃபங்க்ஷன் எனி ஃபங்க்ஷன் ஐ டோன்ட் கிவ் லெட்டர் அட் ஆல். ஓகே சார். இல்ல சார், அந்த லெட்டர் பேட்ல வந்து உங்களோட சைன் எந்த இருந்தது அப்படிங்கிற அந்த ஏதாச்சும் என்கிட்ட கொடுத்தாங்க. அதான் சார் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். நீங்க செக் பண்ணுங்க ப்ளீஸ். செக் அப் வெதர் இட் இஸ் மை சிக்னேச்சர், somebody has forged my signature. ஓகே சார், நான் செக் பண்றேன் சார். நான் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு I have been arbitrator, I have been acting for Anna University number of occasions as a judge. They know my signature, they know me at all. இதனிடையே இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த நவம்பர் மாதமே அண்ணா பல்கலைக்கழகத்திடம் அரங்கம் கேட்ட அனுமதி கோரப்பட்ட நிலையில் முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் பரிந்துரையின் பேரில் அனுமதி வழங்கப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அளித்த விளக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டமே இல்லை என தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம் பெயரை தவறாக பயன்படுத்தி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த விவகாரத்தில் நீதிபதியும் ஏமாந்துள்ளார் என்றும் விளக்கமளித்துள்ளார். ஒரு கௌரவ டாக்டர் பட்டம்ங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விவேகானந்த ஆடிட்டோரியத்தை ஒரு ஹாஃப் அ டேக்குன்னு எங்கள் டீன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, பெர்மிஷன் இல்லை, அவங்க ரெண்டலுக்கு ஹாஃப் அ டே எடுத்து இவர் இப்படி தவறாக உபயோகப்படுத்தியுள்ளனர். அது கண்டிப்பாக ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால நாங்கள் கண்டிப்பாக ஒரு போலீஸ் மூலமாகவும் லீகலாகவும் ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்கிறோம். இந்த பட்டம் வழங்கியவர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பி நஷ்ட ஈடு கேட்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டடத்திற்கு 58,000 ரூபாய் வாடகை செலுத்தி உள்ளனர் என்றும் இனி அரங்கை வாடகைக்கு விடுவதில் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் விளக்கமளித்துள்ளார். ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏதேனும் கேட்டாச்சுன்னா அதுக்கு தான் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்.
இனிமேல் தனியாருக்கு கொடுக்கும்போது கொடுக்காம இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் அண்ணா பல்கலைக்கழகம்னு மேலே போர்டு இருக்குது, அதில் உள்ள போடியத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அதை பார்த்து தான் அவங்களும் கூட அண்ணா பல்கலைக்கழகம் டிகிரி கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆனால் அதில் அனௌன்ஸ் பண்ணும்போது இப்போ நான் நேற்று தான் பார்க்கும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது கௌரவ டாக்டர் பட்டம் ஒரு பல்கலைக்கழகத்தில் வச்சு கொடுத்தாச்சுன்னா யாருக்குனாலும் அந்த வியூ வந்து அண்ணா பல்கலைக்கழகம் கொடுக்கறது மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி வியூவை இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்நிலையில் தனது கையெழுத்தை பயன்படுத்தி மோசடி செய்ததாக ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் அண்ணா பல்கலைக்கழகம் பெயரை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் மயிலாப்பூர் துணை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். தான் சார்ந்த துறைகளில் புகழ்பெற்ற சுமார் 40 பேரை வரவழைத்து அண்ணா பல்கலைக்கழக பட்டம் என நம்ப வைத்து இந்த டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதா என்ற கேள்விதான் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை பயன்படுத்தி கொண்டனரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. யாரும் சந்தேகப்பட முடியாத வகையில் திட்டமிட்டு இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டதா என்றும் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. விசாரணையில் உண்மை அம்பலமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.